இப்போ வந்து நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்டை பயன்படுத்தி தன்னுடைய அனுபவத்தை சொல்வதற்காக இங்கே ஒரு விவிஐபி வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஐ இன்வைட் டாக்டர் ரத்னா வஸ்பால் ஆன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட். இந்த டிஎக்ஸ்என் பொருட்களை பயன்படுத்தி தான் பெற்ற இன்பத்தை ஏதாவது பயனை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். கதையல்ல நிஜத்தை சொல்ல வந்திருக்கும் லட்சுமி அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். குட் மார்னிங். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இப்பதான் என்னுடைய பாடிக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தானே நான் மற்ற இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் வாட் எவர் ஷி வுட் லைக் டு ஆஸ்க் ஷி கேன் ஆஸ்க். ஐ வில் டாக் தி ட்ரூத். நீங்க எத்தனை நாளா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க? யார் மூலமா? ரைட். ஒரு 2003-2004 it was a continuous shooting and also this Kadayala Nijam that time. Now it is Pachamla. Kadayala Nijam time la வந்து it was live shooting for me every day. Live na நீங்க உங்களுக்கு கிடைக்கிற டென்ஷன் எங்களோட கோ டைரக்டர் நீங்க பாத்துக்கலாம் மிஸ்டர் மணி ஸ்ரீதர். அவர் அப்போ 2002ல எல்லாம் கொஞ்சம் முடி இருந்ததுங்க. இந்த லைவ் ஷூட்டிங் ஆரம்பிச்ச பண்ணாங்க அவர் அப்படி ஆயிட்டாரு. அப்படின்னா என் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டென்ஷன் இருக்கும். நான் காலையில am I allowed to take some time? Yeah, please. Because I'm taking not my own time, it's your own time I'm taking. That's why I just என்னன்னா காலையில 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஆஜராகணும். 10 மணிக்கு ஆஜராகணும்னும் போது இது வந்து இட்ஸ் a team work. ஒருத்தரும் ஒன்னொன்னா மெசேஜ் அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வருவார், இங்க ஒன்று எடுத்துட்டு வருவாங்க, எல்லாத்தையும் பண்ணி 10:30 மணி. என்னோட ப்ராசஸ் என்னன்னா I had a small baby. That time she was hardly 3. என்னோட அந்த சின்ன பொண்ணு அவளை ரெடி பண்ணி வீட்டில் குக் பண்ணி, பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹேவிங் சர்வன்ட்ஸ் அட் ஆல். ஐ நெவர் ஹேவ் சர்வன்ட்ஸ். ஐ திங்க் ஐ வில் நெவர் ஹேவ். என் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையலை பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு ஐ ஷுட் ஹேவ் மை மார்னிங் வாட் எவர் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரஷ் டு தி ஷூட்டிங். 10 to 10:30 அங்கே இருந்தால் தான் 12 o'clock லைவ் ஆரம்பிக்க முடியும். அந்த லைவ் ஆரம்பிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மனசு உடம்பு காலையிலேருந்து எவ்வளோ சிந்திக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு எந்த ஸ்டோரி, இன்னைக்கு யார் வராங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணி சரி இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்களும் வராங்க, சில பேர் எழுத மாட்டாங்க. எல்லாம் ரெடியாகி நாங்கள் அங்கே போய் நிற்கும் போது ஒரு மனைவி வருவாங்க பேசுறதுக்கு. நான் உள்ள போய் பேசணும் போது கணவர் கெரசன் கேனோட நிற்பாரு. அவள் போனா நான் கொடுத்துக்குவேன் அப்படியெல்லாம் எங்களை பயமுறுத்தி, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமா கை கோத்துட்டு ஒருத்தர் வருவாங்க. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மனைவி, நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், இதை நான் பேசித்தான் ஆவேன். அந்த பக்கம் ஃப்ரெண்டு கத்தியோட நிக்கிறாரு 4 ரவுடிஸோட. இந்த மாதிரி யாரை வெட்டுறதுக்கு? எங்களை. அவரை வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு இல்லை, எங்களை வெட்டுறதுக்கு. நீங்க இதை வெளியில கொண்டு வந்தீங்கன்னா வெட்டிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி பல டென்ஷன்ஸ் பார்த்த நாள்ல there was a stage. Of course in 99 I had gone through a surgery. They have removed my gallbladder. 99க்கு முன்னாடியே டிஎக்ஸ்எல் தெரிஞ்சிருந்தேன்னா அது போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த gallbladder ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாவே because of too much of tension and stress. இன்னொன்று என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே காட்டாத ஒரு ஆள் நான். வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வெளியில காட்டணும் தெரியாத ஒரு ஜென்மம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது நிறைய லேடிஸே அப்படிதான். வெளியில காட்டவும் தெரியாது, காட்டினா பிரச்சனை வரும்னே ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறதே இல்லை. லேடிஸ் உள்ளுக்குள்ளே போட்டுருப்பாங்க. இதோட கூட வெளி ஷூட்டிங்கு இது எல்லாம் பண்ற நேரத்துல கால் பிளாடரும் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்லயே ஷூட்டிங் போகும்போது ஒரு ஸ்டேஜ் எப்படி ஆயிடுச்சுன்னா காலையில தண்ணி குடிச்சாலும் 5 நிமிஷத்துல வாமிட்டேன். 1 கிளாஸ் தண்ணி குடிச்சேன்னா 3 கிளாஸா வாமிட்டான். அது எப்படி ஆகும்னு தெரியாது. நான் அப்படியே வெறும் வயிற்றோட வாமிட் பண்ணிட்டே வந்து உட்காந்துக்குவேன். அப்படியே ஷூட்டிங் நடக்கும், ஷூட்டிங் பண்ணுவேன், திருப்பி போவேன். அப்போதான் மிஸ்டர் ஸ்ரீதர் சொன்னாரு, நீங்க வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ஐ திங்க் இட் வில் கூல் யூ டவுன் அப்படின்னு. சார் ஐ எம் a yoga person and I am a Reiki person and I am a strict vegetarian and too much I take care about my food and health, but still it's nothing is working out. இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இட் இஸ் நத்திங், நோ எனக்கு இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மெடிசன்ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க, இட்ஸ் அ ஹர்ப் என்னாரு. ஐ திங்க் ஓகே பார்க்குறேன் அப்படின்னு நான். அவர் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்தது வந்து முருங்கி. ஹி கேமே தட். இந்த ஒரு பாட்டிலை வந்து நீங்கள் காலையில் ஒரு சிரப் மாதிரி குடிச்சிட்டே வாங்க. யூ ஒன்ட் பிலீவ்,
ஃபர்ஸ்ட் டே வாமிட்லாம் நிறைய இருந்தது. ஐ த்ரூ அவே த டாக்டர்ஸ் மெடிசன் பிகாஸ் ஐ காட் ஃபெட் அப் வித் ஆல் திஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். தூக்கி போட்டுட்டு முறிஞ்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு ஈவினிங்லேருந்து 3 daysல த சிஸ்டம் காட் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்னோட ரெகுலர் எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா அந்த இன் ஒன் வே எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா முறிஞ்சியை விட்டுட்டேன். RGGL இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி சரி பார்த்துக்கிறேன் நான், நத்திங் ராங் இன் ட்ரையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு கினிபிக் மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். எனக்கு பரவாயில்ல கொடுங்க. அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லைங்க, கொடுங்க சார், நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுங்க, என் மேலே எனக்கு என்ன போச்சு அப்படின்னு. நான் பட் உண்மையை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் தட். பட் எந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த ஃபுட் ட்ராக் ப்ராப்ளம் சரியாச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கம்ப்ளீட்டாக சரியாச்சு. அவர்கிட்டயே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் டிஸ்ட்ரிபியூட் வரேன், நான் சாப்பிட்றேன். மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்னா இட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். ஆக்சுவலி ஐ டூ டிஃப்ரெண்ட் ஒர்க். இல்லை நீங்கள் சொன்னீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கேயே இருக்காதீங்கன்னு, நான் வட்டமே போட்டுக்கல மிஸ்டர் இளங்கோ. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். Anything when you can make money, which is the most interesting energy in the world. It is interesting. நான் DHN சாப்பிட்றதுனால செல்லெல்லாம் பிரைட் ஆயிருக்கு. அப்புறம் தான் ஒன் திங் I should say, I was telling Mr. Sridhar, இந்த காலையில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆனோடனே நான் மார்னிங் எடுக்கிறது இல்லை. ஈவன் மை நித்யா ராமூர்த்தி, மை கைனகாலஜிஸ்ட் has prescribed from like as you said this calcium இது எடுங்க and you take இது எடுத்துக்கங்க ரெகுலர் ப்ரோட்டீன் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்லாம். நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஷூட்டிங் மத்தியானத்தில் வரதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஐ டேக் தட் ஸ்பிருலினா. பிகாஸ் நோபடி டோல் மீ. சும்மா சாப்பிட்டு பார்த்தேன், இப்படி சாப்பிட்டு பார்த்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீங்கள் இப்போ சொன்னீங்களே மிஸ்டர் இளங்கோ, எக்ஸாமுக்கு முன்னாடி போனால் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு. நான் 3 மணிக்கு ஷூட்டிங் போகிறேன்னா 2 மணிக்கு தான் அது ரொம்ப செர்மோனியஸாக ஐ வில் டேக். ஐ டோன்ட் நோ வெதர் அது ப்ரே பண்ணிட்டு செர்மோனிஸாக சாப்பிட்றதுனால சரியாச்சா என்னன்னு. பட் till night 9:30, you know the amount kind of stress we go through in this program. 9:30 வரைக்கும் it keeps me fit. Excuse me. The days நான் வந்து அந்த ஸ்பிருலினா சாப்பிடாத நாள்ல பார்த்துருக்கேன், I become tired by 6 o'clock. இது என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். Take and try. This is very simple. It's not at all complicated. Instead of other coffee, other tea, just now you said nama coffee are finished. Namma சொன்னீங்களே, that is finished. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க டைம், ப்ரெஷஸ் டைம் நம்மளுக்காக, அவங்களோட அனுபவம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பேர் நல்லா இருக்கிறவங்க ஹெல்த் ஃபீலிங், மார்னிங் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெஸ், நான் ஹெல்த் இஸ் a ஃபீலிங் ஆஃப் வெல் பீயிங், அதான் சொல்றதா டெஸ்டிமோனியல். ஸோ இந்த மாதிரி 50,000 பேருக்கு மேலே இந்தியாவில் இருக்கிறாங்க, புரிஞ்சதா? பட் சில பேர் அனுபவிச்சு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேர் ரிலீஃப் பண்ணால் கூட சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, பட் தே டோன்ட் டாக் நெகட்டிவ். தட் இஸ் மை பாயிண்ட். பிகாஸ் நாங்கள் இது இந்தியாவுக்கு கொண்டு வந்து இப்போ 6 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 45 லட்சத்துக்கு மேலே மக்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எதுவும் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் வரல. பிகாஸ் இஃப் இட் ஆல் இட் டஸ் குட் ஓன்லி, மேபி 10%, மேபி 100%. ஸோ அவங்கள ரெகுலர் என்ன எடுக்கிறாங்களோ அது கூட ஹெல்த்துக்காக. ஸோ பிஸ்னஸ் இஸ் வெரி சிம்பிள். கன்வெர்ட் யுவர் கான்டாக்ட் இன்டு கேஷ். நாங்கள் 29 பேரா ஸ்பான்சர் பண்ணோம் இந்தியாவில். இப்போ வந்து 6 லட்சம் மெம்பர் ஆகிருக்கிறாங்க. செகண்ட் லைன் யார் என்ன எங்களுக்கு தெரியல. மீன்ஸ் இட் கோஸ் லைக் தட் பிகாஸ் இட் இஸ் ஹெல்த் ப்ராடக்ட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஹெல்த் குட்ஸ். அதை பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். இது விற்கிறதே இல்லை, விற்கவே வேண்டாம். Manish Sridhar is your well-wisher. Okay, he told you, and there are many people for whom you are a well-wisher. He is a well-wisher for DHN. Excuse me, I would like to interrupt. Okay. Recently, after our abroad trip, my little daughter who is around 6, she has developed a severe mouth ulcer and in the கழுத்து புண்ணெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. What doctor said, அந்த temperature வந்ததால they gave a chewable tablets, the paracetamol and the antibiotic. அந்த chewable tablet மென்னு சாப்பிட்டதுனால அவளுக்கு வாய்ப்பல் எல்லாமே புண்ணு வந்துருக்கு. அவளுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 மாசமா தான் இதுதான் அந்த கேனோஷி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாக்டருக்கு என்னாச்சு, இதுல தான் நான் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கேன். சடனா அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா பண்ணோடனே ஷீ செட் அவளுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க ஓரலா காகிள் பண்றதுக்கு. எனக்கு இது வேணாமா, அந்த பேஸ்ட் கொடு, அந்த பேஸ்ட் கொடு. ஷீ வாஸ் டெல்லிங். Child doesn't know. Child doesn't have to
ஐ மீன் ஃபேவர் திஸ் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட். நான் கேட்டேன் ஏன்னு, இதை போய் கார்கிள் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கு, பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். இவன் நளினி said it, you can do it. அவளுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு வேலை பண்ண முள்ள அந்த வாயில பல்லுல எல்லாத்தையும் தடவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். 5 நிமிஷம் கழிச்சு கார்கிள் பண்ணேன். இல்ல இல்ல நீ தண்ணியில கலந்து கொடுத்தா கார்கிள் பண்ணி தூக்கினோன்னு she said I feel better. சரி, நாமளே கண்டுபிடிக்கிறது, குழந்தை தானே கண்டுபிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் தான் I decided to come for the meeting. அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ அது வாடகை எடுக்கிறது எல்லாமே அந்த வீக்கத்தை மல்டிபிள் ஆக்ஷன் அண்ட் நோ கெமிக்கல்ஸ். ஃபுட் ஜெல் இருக்கு, அந்த ஃபுட் ஜெல் வந்து சாப்பிட்டா கெனோடர்மா ஒரு லோ பண்ணி பெயின் பண்ணி Children are very pure. டிஃபரன்ஸ் They will never favor anything. She felt it's very humble. It is our honor to honor you. Thank you, Uncle. India and the world, we are in 30 countries. வேலைக்கு ஒரு முறையா எடுக்கிறேன். Actually, I'm going to Malaysia and Singapore and in July for a Telugu film shooting. I was telling, where would you like to go? I said, I would like to meet this lady. Just meet the doctor and then I would like to share. Because எவ்வளவோ பணத்துக்காக எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், ஆனா அது நேர்மையா நல்லதா பண்றது வந்து சில பேர் தானே செய்யறாங்க. அது எந்த கண்ட்ரில இருந்தாலும் அவரை மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இங்கே யாராவது சப்போர்ட் அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தெரியல. Take you. I'll tell Mr. Ilango's name. I am taking the soap and shampoo and extra and GLRG for 3 very big Carnatic musicians. I asked them, they were telling me I got this kind of a problem. I said, I don't know. Even though I don't trust Mr. Mansridhar for shampoo, he says he uses it, but I don't trust him. But now shampoo is funny. I'm taking it today. 3 lady artists, very big Carnatic musicians. I told them try this because the stomach will keep you. I mean, this will keep your stomach cool and pleasant. You don't have to strain yourself. ஏன்னா 3 hours continuous பாடுறது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க 3 பேரும் ட்ரை பண்ண அப்புறமா ஆஃப்டர் 48 days or something I told them, ஒரு மண்டலம் ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆன உடனே வந்து என்கிட்ட சொல்லுங்க. மேபி நெக்ஸ்ட் மீட்டிங் ஐ வில் பி ஏபிள் டு பிரிங் them. There's a one particular girl is telling she has alopecia. I don't know what made me tell her that. I told her that we try பண்ணி பாரு இந்த ஷாம்புவை with RGJ and spirulina, grow with other products and try பண்ணி பாருமா, சரியா இருந்துச்சுன்னா நீ வந்து சொல்லணும். That's it. Yeah.